ஃப்ரெண்ட்ஸ் இருங்களேன், அந்த வார்த்தை மேல நான் உட்காந்துட்டு இருக்கேன் பாருங்களேன். இப்ப பாருங்களேன், காமெடியா இருக்கு பாருங்க. ஏங்க வார்த்தை மேல நான் உட்காந்துட்டு இருக்கேங்க, செம்ம காமெடி இல்ல அது பாருங்க. வாத்து பாவங்க, மூச்சு முட்டி ஏதாவது ஆயிட போகுது, நம்ம இறங்கிடலாம். ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேம் தான் விளையாட போறோம். க்ரோ யுவர் ஃபார்ம் அப்படின்றது தான் இந்த கேமோட பேரு. இப்ப நம்ம கேம்குள்ள போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா, எனக்காக ஒரு ஃபார்ம் தந்திருக்காங்க. இதுதான் என்னோட ஃபார்ம். இது பாருங்க, வெளியே சின்சான் என்னோட படம் போட்டிருக்கு பாத்தீங்களா, இதுதான் என்னோட ஃபார்ம். இந்த இடத்துல நான் வந்து எந்த விதைனாலும் போட்டு வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா இன்னைக்கு கேம் இருக்க போது. முதல்ல கேமை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம். நம்ம கிட்ட என்ன விதை இருக்கு, ஏதோ ஒரு விதை இருக்கு, அதை இங்க போடுவோமா? இங்க போடுறது எப்படி? போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த விதை போட்டோன்னா இது வந்து செடி மரமாலாம் மாறும். அதுல வந்து நம்ம காயெல்லாம் பறிச்சுக்கலாம். இருங்க, முதல்ல விற்கிற இடத்த நம்ம பார்த்துட்டு வந்துருவோம். இங்க விற்கிறதுக்கு இடம்லாம் இருக்கு பாருங்க. ப்ரொடியூஸ் பையர், அதாவது இவர் வாங்குவார் போல நம்ம கிட்ட. அதை பாருங்க, விற்கலாம் செய்யறாங்க பாருங்க. இங்க என்ன ஒரு பாண்டா படுத்து தூங்கிட்டு இருக்கு தெரியல. இது ஃபார்ம் சப்ளை, அதாவது ஃபார்முக்கான பொருள்லாம் இவர்கிட்ட வாங்கிக்கலாம் போல, இந்த அண்ணாச்சி கிட்ட. சரி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் மிருகம்லாம் வாங்கிக்கலாங்க. இங்க வந்து ஆடு மாடெல்லாம் விற்பாரு போல, வாங்கிக்கலாம். ஆனா எல்லாம் நிறைய விலை சொல்லுவாங்க, நம்ம கிட்ட சுத்தமா காசு இல்லை. முதல்ல நம்ம கொஞ்சம் விவசாயத்தை பார்ப்போம், அது மூலியமா காசு கிடைக்கும். அது பாருங்க, இவன் இடம் சூப்பரா இருக்கு. இவன் பேர் என்னங்க? டாரியா. பொண்ணுங்க, பையன் இல்ல பொண்ணு. எப்பா எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க, எவ்வளவு பெரிய இடம்ப்பா. இதெல்லாம் நம்ம தூக்கிட்டு போக முடிஞ்சா நல்லா இருக்கும். இருங்க, தூக்க முடியுதா பார்ப்போம். சரி இல்லைங்க, இதெல்லாம் நம்ம தூக்க முடியலங்க. இதை தூக்கிட்டு போக முடிஞ்சா சூப்பரா இருக்கும். நம்ம அடுத்தவங்க பொருளை கூட திருடலாம் போல. அதுக்கு வந்து ரோப்ளெக்ஸ் காயின் தாங்கன்னு கேக்குறாங்க. நம்ம கிட்டதான் ரோப்ளெக்ஸ் காயினே கிடையாது. நம்ம இடத்துல வளர்ப்போங்க. இது பாருங்க, இங்க பாருங்களா, பன்னி தானே இது? பன்னியா? காண்டா மிருகம் மாதிரி இருக்குங்க. பன்னி மாதிரியே இல்ல, காண்டா மிருகம் மாதிரி இருக்கு. இது பாருங்க, கோழி முட்டையெல்லாம் கூட நம்ம தூக்கணும்னா தூக்கலாங்க. இது பாருங்க, அதை தூக்கணும்னா நம்மளுக்கு ரோப்ளெக்ஸ் காயின் நிறைய வேணும். நீங்க அவங்க பொருளை திருடுறதுக்கு ரோப்ளெக்ஸ் காயின் வேணும்னு கேக்குறாங்க. நம்ம முதல்ல விவசாயம் பண்ணி 4 காசு பார்ப்போங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுப்போம். அது பாருங்க, கேரட் பொட்டேட்டோவா? எங்க உருளைக்கிழங்கு தாங்க நான் போட்டு வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு இது எப்ப விளைஞ்சு நான் எப்ப வித்து? இருங்க, எடுக்க முடியுதா பார்ப்போம். எடுக்க முடியுதுங்க. என்ன ஒரு உருளைக்கிழங்கு ஒரு பீஸ் தான் கிடைச்சிருக்கு. இது என்ன ரேட்டுக்கு போகும் ஃப்ரெண்ட்ஸ்? முதல்ல கடையில போய் விற்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதானே ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பையர், இவர்கிட்ட தானே விற்க முடியும். பார்ப்போம் இருங்க. செல் 1 இருங்க. செல் திஸ். இதை விற்று எவ்வளோ காசு வருது பார்ப்போமா? நான் கிளிக் பண்ணிட்டேனே. $179 தராராமா? சரி, வித்து வாங்கிடலாம். செல் திஸ். வந்துருச்சுங்க, அவர் சொன்ன மாதிரியே காசு தந்துட்டாரு. இப்ப பாருங்க, என்னங்க நமக்கு பின்னாடி ஒரு பொண்ணு பெருசா கொண்டு வந்தது. எப்போ அண்ணங்க, இது என்ன பழனே தெரியல, இவ்வளவு பெருசா இருக்கு. எப்போ என்னென்னமோ கொண்டு வந்துருக்குங்க இது. சரி, நம்ம சீட்லாம் வாங்கலாங்க. இருங்க, இந்த மாடு எவ்வளவு விலைன்னு கேட்போம். மாடெல்லாம் ரோப்ளெக்ஸ் காயின் கொடுத்து வாங்கணுமா? இல்ல விலைக்கும் விற்பாங்க. இல்லைங்க, விலைக்கெல்லாம் விற்க மாட்டாங்கங்க. பார்ப்போம். சரி, நம்ம முதல்ல பயிர் வாங்குவோம். என்ன பயிர் வாங்கலாம்? காயின்ஸ்ல கேரட் வாங்குறதுக்கு 120 காயின்ஸ் வேணுமா? 120 காயின்ஸ் நம்ம கிட்ட 120 காயின்ஸ் இருக்குங்க. கேரட் வாங்கலாம், ஸ்ட்ராபெரி வாங்கலாங்க. கேரட்டை வாங்கிக்கலாம். கேரட்டை வாங்குறது எப்படி? கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்ட்ராபெரி கிளிக் பண்ணிட்டேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வாங்கவே முடியல. இருங்க. சரி கண்டுபிடிச்சிட்டேன். வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், 1 வாங்கிட்டேன். இது 1 வாங்கிட்டேன். வேற ஸ்ட்ராபெரி 2 வாங்கிப்போம். ஸ்ட்ராபெரி 3 வாங்கிப்போம். ரைட்டு, அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட காசு இருக்கு. நம்ம போய் இதெல்லாம் போட்டு நல்லா விவசாயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேண்டியதெல்லாம் வாங்கிக்கலாம். அந்த பாருங்க, என் இடம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, வந்துட்டேன்னா எங்க? ஓகே. என்ன இதில் ஒவ்வொரு இடமா போட்டு விட்டுலாமா? இருங்க, முதல்ல இந்த கேரட் எடுப்போம். கேரட் எடுத்து போடு, இங்கே போட்டாச்சா? கேரட் போட்டாங்க. இப்போ ஸ்ட்ராபெரி எடுப்போம். ஸ்ட்ராபெரி இதே இடத்துல போட முடியுமா? போட்டுட்டேன். இங்கே போடலாமா? போட்டுட்டேன். இங்கே போடலாமா? போட்டுட்டேன். 3 இடத்துல ஸ்ட்ராபெரி போட்டிருக்கேன், ஒரு இடத்துல கேரட் போட்டிருக்கேன். நண்பர்களே பாருங்கப்பா, எல்லாருமே பெருசா வச்சிருக்காங்க. நான் மட்டும்தான் தோட்டத்தை ரொம்ப சின்னதாக வச்சிருக்கேன். எல்லாருமே ஏற்கனவே கேம் விளையாடி நிறைய சேவ் பண்ணி விளையாடுவாங்க போல. அது பாருங்க, ஒருத்தன் பாருங்க, எப்பா என்னென்னமோ வளர்க்குறானுங்க. இது என்னங்க, முயல் தானே? எப்பா முயல் என்னங்க என் சைஸுக்கு இருக்கு. அடப்பா, என்னங்க திடீர்னு நம்ம உள்ள வந்தோன்னா அவன் கேமை விட்டே வெளியே போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, அவன் கேமை விட்டு வெளியே போனா அந்த இடம்லாம் மறைஞ்சிருதுங்க.
சரி, அடுத்து இன்னொன்று தோட்டம் போய் பார்ப்போம். இவனுங்களாம் என்ன வளர்க்குறாங்கன்னு பார்ப்போம். மிருகங்கள்லாம் வளர்க்குறாங்க. நம்ம மிருகம்லாம் வாங்க காசே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய காசு. இது பாருங்க, ஒரு முயல் இருக்கு, ஒரு கோழி. கோழி என்ன கொத்துறதுக்கு வருதுங்க, ஐயோ நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். இது ஒரு பொண்ணோட இடங்க, இது பாருங்களேன், இந்த பொண்ணோட இடம் தான் நினைக்கிறேன். எப்போ என்னங்க இவ்வளோ செடி இவ்வளோ மரம் இருக்கு, நம்மளது என்ன ஒரே ஒரு செடியே, ஒரே ஒரு செடி. இது பாருங்க, எடுத்துட்டு போதுங்க, விற்கிறதுக்கு எடுத்துட்டு போதுங்க. பிரிஞ்சால் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு, எப்பா செம்மல்ல இந்த இடம். சரி, எதிர ஒரு இடம் இருக்கு, அங்க போய் பார்ப்போமா? எதிர விளையாண்டவன் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, எதிர விளையாண்டவன் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். சரி, மற்ற இடத்த பார்ப்போமா? ஸ்டார்டிங், அதாவது ஸ்டார்டிங்லேயே ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் தான் ஸ்டார்டிங். நான் போய் பார்த்தேன்ல, ஏற்கனவே பார்த்துட்டேன்னு நினைக்கிறேங்க. இன்னும் இந்த பொண்ணு ஏன் இடத்துக்கிட்ட இருக்கு? சரி, நம்ம இடத்துல போய் வேலையை பார்ப்போங்க. கேரட் வந்துருச்சுங்க, கேரட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஸ்ட்ராபெரிலாம் வந்திருக்கு. இருங்க, ஸ்ட்ராபெரியை பறிச்சுப்போமா? ஸ்ட்ராபெரி எடு, ஸ்ட்ராபெரி எடு. இந்த ஸ்ட்ராபெரியும் எடு. 3 ஸ்ட்ராபெரி எடுத்துட்டேன்னா திரும்பி ஸ்ட்ராபெரி வரோங்க. கேரட்டு ஒரே வாட்டியில் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். பாருங்க, கேரட்டு ஒரே வாட்டியில் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஸ்ட்ராபெரி இன்னும் கூட நம்ம எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் விற்றுருவோம். நல்ல விலைக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஏதாவது சீடை வாங்கலாம் நம்ம. இங்கே இருக்காரா அண்ணன்? இங்கே தான் இருக்காரு. அண்ணன் என்ன விற்கிறோம்? செல், எல்லாத்தையும் விற்கலாம். சரி, இங்கே கொடுத்துட்டா எல்லாத்தையும் மொத்தமாக விற்றுடலாம். எப்போ $314 கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவர்கிட்ட வேற ஏதாவது வாங்கலாம். இந்த பொண்ணு மிருகம், இந்த ஆடு மாடு வாங்குறதுக்காக வந்திருக்கு போலங்க. ஆடு மாடு காசு கொடுத்தோம் வாங்கலாம். நான் காசு கொடுத்து வாங்க முடியாதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், காசு கொடுத்தோம் வாங்கலாம். பட் என்ன, காசு ரொம்ப அதிகமாக இருக்கும். என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லை. இது பாருங்க, ஓஹோ, ஒரு கோழி குஞ்சு வாங்குறவே 500 காயின் வேணுமா? எங்க வாத்துக்குட்டி நான் வாங்கலாங்க, ஒரு வாத்துக்குட்டி வாங்கி காட்டவா? ஒரு வாத்துக்குட்டி வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கையில் இருக்கா? என் கையில் தருவாரா எப்படி? வாத்துக்குட்டி வாங்கிட்டேன். இதோ இதுதாங்க, இருங்க கையில் பிடிச்சி காட்டுறேன் பாருங்க, இதுதாங்க வாத்துக்குட்டி. நம்ம இடத்துல போய் விடலாம். இருங்க, முதல்ல வச்சுப்போம். இந்த அண்ணன் கிட்ட என்னென்ன வாங்கலாம்? பிரிஞ்சாலி 200, ஒரு பிரிஞ்சாலை வாங்குவோங்க. ஏன்னா பிரிஞ்சால் அது எக் பிளான்ட்னு போட்டிருக்காங்க, பார்க்க பிரிஞ்சால் மாதிரி இருக்கு. சரி, அவ்வளோதாங்க நம்மளால வாங்க முடியும். நம்ம இடத்துல போய் வேலையை பார்ப்போம். இதோ இப்போ நம்ம இடம் நல்ல வேலை பக்கத்தில் இருக்குங்க. அந்த பொண்ணு எவ்வளோ தூரம் ஓடி வரணும் தெரியுமா கடைக்கு? நம்மனா பக்கத்தையே போயிடலாம். இருங்க, ஸ்ட்ராபெரி காய்ச்சி தொங்குது. நம்ம முதல்ல பிரிஞ்சாலை போட்டுருவோங்க. பிரிஞ்சாலை இங்கே போடு. போட்டேன்ல, பிரிஞ்சாலை இங்கே போடு. போட்டேங்க, பிரிஞ்சாலை போட்டுட்டேன். இந்த இந்த ஒரு வாத்துக்குட்டியை வாங்கணும்ல, வாத்துக்குட்டியை இந்த இடத்துல போட்டுடணும். இங்கே தானே போடணும். வாத்துக்குட்டி இங்கே தானே போடணும். போட்டுட்டாங்க. இதோ இதோ பார்த்தீங்களா, வாத்துக்குட்டி இருக்கு பார்த்தீங்களா? என்னங்க வாத்து மாதிரி இல்லையாங்க, அது புறா மாதிரி இருக்குங்க. சரி, பெருசாக பெருசாக வாத்தா மாறிடும் போல. வேற இது, இந்த ஸ்ட்ராபெரியை இன்னும் எடுக்கலாமா? ஸ்ட்ராபெரி எடு, ஸ்ட்ராபெரி எடு. எப்பா ஸ்ட்ராபெரி பரவாயில்லங்க, நிறைய ஸ்ட்ராபெரி தந்துக்கிட்டே இருக்குங்க. ஓகே, இன்னும் கூட எடுக்கலாம் போலியே. ஸ்ட்ராபெரி எடு, எடுத்துக்கிட்டே ஒரு ஸ்ட்ராபெரியை எடு, இன்னும் எடு, இன்னும் எடு. எப்பா நிறையா ஸ்ட்ராபெரி எடுத்துட்டேன். இன்னும் இருக்கா? இல்லை இல்லைங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஸ்ட்ராபெரி எடுக்க முடியாது. பாருங்க, இப்போதான் அந்த பிரிஞ்சால் செடி வளர்ந்துட்டு இருக்கு, பெருசாக வரும்னு நினைக்கிறேன். இது பாருங்க உங்க எப்பா, இப்பயே எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்க. என் ஹைட்டுக்கு வந்துருச்சுங்க இந்த செடி. எப்பா, நான் ரொம்ப குள்ளமா இருக்கிறதுனால என் ஹைட்டுக்கு சீக்கிரமா வந்துருச்சு போல. இந்த வாத்துனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? இந்த வாத்து எதாவது முட்டை கிட்ட போடணும்னு நினைக்கிறேங்க. என்ன வாத்து இது? சின்ன வாத்து, இது எங்க முட்டை போடுறது? லேட் ஆகும் இது முட்டைலாம் போடுறதுக்கு. நம்ம கிட்ட இப்ப காசும் பெருசா இல்லைங்க. எப்பா, ஒரு ஸ்ட்ராபெரி முட்டை பாருங்களா, 5 கிலோ இருக்குங்க. மற்ற ஸ்ட்ராபெரிலாம் அரை கிலோ 1 கிலோ தான் இருக்கு. அந்த ஒரு ஸ்ட்ராபெரி மட்டும் 5 கிலோங்க, செம்மல. இருங்க, இன்னும் ஸ்ட்ராபெரி எடுத்துப்போம். மொத்தமா வித்துடலாங்க, மொத்தமா வித்தாதான் காசு கிடைக்கும். கம்மியா வித்தா நமக்கு காசே கிடைக்காது. இது பாருங்க, இன்னும் இருக்குங்க ஸ்ட்ராபெரி, எடுத்துக்கிட்டோம். இன்னும் எப்பா ஸ்ட்ராபெரி தாங்க டக்கு 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 டக்குன்னு வருது. எப்பா, ஓகே, இன்னும் இருக்கா? ஒரு பீஸ், ஒரு ஸ்ட்ராபெரி இருக்குங்க, எடுத்தாச்சு. இந்த மரத்துல இருந்து இப்ப எடுக்க முடியுமா? இல்லைங்க, இது இன்னும் நல்லா வளரணும் போல. இது பாருங்க, வாத்து பெருசாயிடுச்சுங்க. நம்ம வாத்து பெருசாயிடுச்சு. எப்போ எவ்வளவு உண்டா வாங்கணும், வாத்து அது கூட பெருசாயிடுச்சுங்க. இருங்க இருங்க, நம்ம போய் இப்ப ஸ்ட்ராபெரி எல்லாம் வித்துட்டு வந்துடலாம். இதோ அண்ணன் இருக்காரா, ஸ்பீடா ஓடி போனோம். அண்ணங்கிட்ட போய் இது எல்லாத்தையும் ஒரே வாட்டியில வித்துடலாம். பொண்ணே தள்ளிப்போ, நான் எல்லாத்தையும் விற்க போறேன். எல்லாத்தையும் வித்தா எப்பா $400 கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், $400 வச்சு என்ன வாங்கலாம்? $400 வச்சு $500 இருந்தா கோழி குஞ்சு வாங்கலாம். $400 தான் நம்ம கிட்ட இருக்கு. $400 வச்சு எதுவுமே வாங்க முடியாது. என்னங்க சிங்கத்தெல்லாம் இவர் விற்கிறாரு? சிங்கமா? புளிய விற்கிறாருங்க, புளிய விற்கிறாரு.
அதுக்கப்புறம் யானையை விற்கிறது. என்னங்க எப்படிங்க யானையெல்லாம் விற்கிறது? சட்டவிரோதமாச்சுங்க. சரி, வாத்துக்குட்டி இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாங்க. ஏன்னா வாத்துக்குட்டி நமக்கு தேவைப்படுது. இருங்க, இந்த அண்ணன் கிட்ட போவோம். என்ன என்ன இந்த அண்ணன் கிட்ட போனாலே என்ன வாங்கிக்கிறீங்கன்னு கேட்கும். இப்ப கேட்கலாம், அதை கேட்குதுல. ஒரு 4 வாத்துக்குட்டி வாங்கிக்கலாம். ஒரு வாத்துக்குட்டி தான் இருக்குங்க ஸ்டாக் அவர்கிட்டயே. சரி, இந்த பழத்துல வேற ஏதாவது புது பழம் வாங்குவோம். ஐயோ, புது பழம்லாம் விலை ஜாஸ்தியா சொல்றாங்களே, என்ன பண்றது? சரி, நமக்கு இந்த இந்த எக் பிளான்ட்டை வாங்கிப்போம் ஒன்று. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி ஒரு 4 வாங்கிப்போங்க. ஸ்ட்ராபெரி 2 தான் அவரே வச்சிருக்காரு. சரி, வச்சிருக்க வரைக்கும் வாங்கிட்டேன். இருங்க, நம்ம இடத்துல போய் இடத்த டெவலப் பண்ணலாம். இப்போ எல்லாருமே நம்மளை தவிர எல்லாருமே இடத்த செம்மையாக டெவலப் பண்ணுறாங்க. இங்கே பாருங்களேன். ஐயோப்பா, பண்ணிலாம் செம்ம வேலை இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு இத்தனை பண்ணி வாங்கி வச்சிருக்கு. சரி, நம்மளும் ஏதாவது வாங்குவாங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? இப்போ பிரிஞ்சால் பார்த்தீங்களா வந்துருச்சுங்க. எப்பா சூப்பருங்க. இப்போ என்ன, இன்னொன்று பிரிஞ்சால் வாங்கியிருக்குமா? இதை இங்கே போட்டாச்சு. 2 ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கேங்க. ஏற்கனவே ஸ்ட்ராபெரி நல்லா நமக்கு காசு தந்துட்டு இருக்கு. அதனால தான் 2 ஸ்ட்ராபெரி வாங்கியிருக்கேன். 2 இடத்துல போட்டுட்டாங்க. இப்போ பிரிஞ்சால் எடுத்துருவோம். இது எக் பிளான்ட்னு போட்டிருக்கு. எக் பிளான்ட்னு ஏன் போட்டிருக்கு? பிரிஞ்சால் தானே இது. எப்போ என்னங்க 24 கிலோ 17 கிலோவா? ஐயோப்பா, இந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் எடுக்கணும். ஸ்ட்ராபெரி எல்லாத்தையும் பறிக்கிறேங்க. ஸ்ட்ராபெரி 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 இந்த அண்ணங்கிட்ட விற்றா கண்டிப்பாக இந்த வாட்டி 500 கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். $500 கிடைச்சிரும்னு நினைக்கிறேங்க. வாத்து வாத்து ஏதாவது நமக்கு தருமா? வாத்து முட்டை போட்டு வச்சிருக்காங்க. என்னங்க முட்டையே போடல? ஐயே, இந்த வாத்து வேஸ்ட் போலையே. சரி, முதல்ல இந்த இந்த வாத்தை இங்கே விட்டுருவோம். இருங்க, இந்த வாத்தை இங்கே விடணுமே. இங்கே விடு. விட்டாச்சுங்க. இந்த வாத்துனால அப்போ எனக்கு என்னதான் லாபம்? வாத்தை கிளிக் பண்ணா என்ன பண்ணலாம்? கிளிக் பண்ணா அந்த வாத்தியம் விற்கிறதுக்கு வளர்த்து வளர்த்து விற்கணும் போலங்க வாத்தை. சரி, வாத்தியம் வித்துடலாம். அப்ப எல்லாத்தையும் சேர்த்து இப்ப எவ்வளவு விலைக்கு தான் போகன்றத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி ஒரு $1000 கிடைச்சிடும் தோணுதுங்க. பார்ப்போம். செல் ஆல், எல்லாத்தையும் வித்துரு. ஓகே, எல்லாத்தையும் வித்துரு. ஏங்க, நான் சொன்னல $900 கிடைச்சிருச்சுங்க. எனக்கு செம்மங்க. இந்த வாட்டி $900 கிடைச்சிருச்சு. நான் ஒரு கோழி குஞ்சு வாங்கணும்னு நினைச்சேன். அதை இந்த வாட்டி வாங்கிடுவேங்க. ஒரு கோழி குஞ்சு எனக்கு அது மட்டும் போதும். அதுக்கப்புறம் இவர்கிட்ட என்ன வாங்கலாம்? இவர்கிட்ட கேபேஜ் வாங்கலான்னு பார்த்தா 500ங்க. கேபேஜ் கூட வாங்க முடியாதுங்க என்னால். கேரட்டை வாங்கலாங்க. கேரட் 1 2 3 3 கேரட் வாங்கிட்டேங்க. 3 கேரட் வாங்கிட்டேன். அவ்வளோதான், எனக்கு போதும். இருங்க, இன்னும் காசை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அண்ணன்கிட்ட என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். நம்ம இடத்துக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. இந்த வாத்தம் ஓரளவுக்கு வளர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஸ்பீடாக வளருதுங்க. எப்போ இன்னும் இவ்வளோ காய்ச்சி தொங்குது. இருங்க, நம்ம கேரட்டை போட்டுடலாம். போடு, கேரட்டை இங்கே போடு, இங்கே போடு, அங்கே போடு. 3 இடத்துல போட்டாச்சா? இருங்க, ஒரு கோழி குஞ்சை வாங்கிட்டு வந்திருக்கேன்ல, அதை விட்டுடலாம். இதோ இப்படி கோழி குஞ்சை எடுத்து இந்த சைடு தூக்கி போட்டால் கோழி குஞ்சு வளர ஆரம்பிச்சிடும். கோழி குஞ்சு தான் முட்டை போடும் போல. வாத்து நான் முட்டைலாம் போட நினச்சேன். இன்னும் வளர்ந்தா வேணா முட்டை போடும் போல. இப்போதைக்கு வாத்தை விற்க வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம எதுக்கு விற்கணும்? நம்ம கிட்ட தான் காசு இருக்குல்ல. நம்ம வாத்தை வளர்த்து பார்ப்போம். ஸ்ட்ராபெரி பாருங்க, ஸ்ட்ராபெரியை மட்டும் நல்லா எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. ஓகே, எடுத்துக்கிட்டேன். வேற பிரிஞ்சால் நல்லா இருக்கு. எக் பிளான்ட்டு, இதை வேற நான் பிரிஞ்சால்னு சொல்கிறேன். ஓகே, ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி. ஒருவேளை எக் பிளான்ட்டை தான் பிரிஞ்சால்னு சொல்லுவாங்களோ தெரியலையே. இருங்க, ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாம். ஸ்ட்ராபெரி எடுத்தாச்சா? சூப்பருங்க. ஸ்ட்ராபெரியை நிறைய எடுத்துக்கிட்டேன். இங்கே ஒன்று வந்திருக்கு பாப்பா. எவ்வளோ பெருசாக காய்ச்சி தொங்குது. சூப்பருங்க. இப்போ இதெல்லாம் விற்றா எவ்வளோங்க? பெருசாக காசு கிடைக்கும்னு எனக்கு தோணலை. பார்ப்போம். இப்போ கோழி குஞ்சு இன்னும் வளரலங்க. அதே சைஸில் தாங்க இருக்குது. இந்த வாத்தை விற்கணும்னா விற்கலாம். பட் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், வாத்தை முட்டை போட்டு தான் நம்ம செக் பண்ணலாம். இதெல்லாம் மற்ற இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியல. இதெல்லாம் விலை கொடுத்து வாங்கணுமா? ஐயப்பா, இந்த இடத்த ஓப்பன் பண்ணோன்னா நிறைய காசு கேட்குறாங்கங்க. 3000 கேட்குறாங்கங்க. நம்ம எங்க 100 500ல வச்சிருக்கோம். 3000க்கு நம்ம எங்க போக? இன்னும் நிறைய காய்ச்சாதாங்க நம்ம அதெல்லாம் இந்த இடத்தெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ பாருங்க, ஒரே இடத்துல தான் நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய இடத்த வாங்கணும்னா இன்னும் காசு நிறைய தேவை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இது பாருங்க, கேரட் வந்துருச்சு. கேரட்டை தூக்கு. கேரட் வந்து கேரட் ஒரு வாட்டி தான் பலன் தருதுங்க. பாருங்க, 3 கேரட் வேற வாங்கிட்டு வந்தேன். ஒரே வாட்டி தான் பலன் தருது. நான் ஸ்ட்ராபெரியை சின்னதாக இருக்கும் போதே எடுத்துடுறேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் கம்மி சைஸ் இருக்கும் போதே தூக்கிடுறேன். இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு தூக்குனா நல்ல வேலை போகும் போல. சரி, இது பாருங்க, நம்ம எடுத்துட்டு இருக்க டைம்லேயே இன்னொன்று காய்ச்சிருச்சுங்க. எப்பா, அது பாருங்க, ஸ்ட்ராபெரியும் அப்படிதான். நம்ம எடுத்துட்டு இருக்க கேப்லேயே இன்னொன்று காய்ச்சிருது.
இதுக்கப்புறம் நான் ஸ்ட்ராபெரியை லேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போறேன். இப்போ எடுத்த வரைக்கும் போதும், எல்லாத்தையும் எடுத்துட்டேன்ல. ஐயோ இங்க பாருங்க, அங்க திரும்பி ஒரு எக் பிளான்ட் வந்துருச்சு. ஓகே 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 ஓகே, போ 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 போ. அதாவது பிரிஞ்சால் வந்து அந்த அந்த ஃப்ரூட்டோட பேர், அதான் அந்த வெஜிடபிளோட பேரு பிரிஞ்சால், அந்த மரத்தோட பேரு எக் பிளான்ட் போலங்க. இருங்க இது எல்லாத்தையும் வித்துடலாமா? எப்போ 1700ங்க, எப்பா செம்ம காசு. இருங்க இவர்கிட்ட ஒரு மாடு வாங்கிடலாம். இன்னுங்க மாடு இல்லைன்றாரு, பன்னிக்குட்டி தாங்க வச்சிருக்காரு, அதுவும் 6000ங்க. இன்னும் இவ்வளவு விலை சொல்றாரு, கொள்ள விலை சொல்றாருங்க. சரி இவர்கிட்ட போலாம், இவர்கிட்ட போய் புதுசா ஒண்ணு வாங்கலாம். இதோ ஆப்பிள் சீடு வச்சிருக்காராம், ஆப்பிள் சீடை வாங்கிடலாம். ஐயோ என்னங்க ஆப்பிள் சீடை வாங்கிட்டேன். சரி கேபேஜ் வாங்க முடியுங்க, கேபேஜை வாங்கிடலாம். அதான் முட்டைக்கோசை வாங்கிடலாம். ரைட்டுங்க. வேற என்ன, நம்ம கிட்ட இருக்க காசை வச்சு வேற எதுவும் வாங்க முடியாதுங்க. நம்ம இடத்துக்கு போலாம். இப்ப புதுசா 2 வாங்கியிருக்கேன், ஆப்பிள் வாங்கியிருக்கேன், அதே மாதிரி முட்டைக்கோஸ் வாங்கியிருக்கேனா. ஆனா நம்ம இந்த இடமே ஃபுல்லா இருக்கேங்க, எங்கெங்க நம்ம போடுறது? சரி போட்டு பார்ப்போம். முட்டைக்கோசை போடுறேன் முதல்ல. முட்டைக்கோசை எடுத்துட்டேன், இங்கே போடுறேன். முட்டைக்கோஸ் போட்டுட்டேங்க. ஆப்பிளை இங்கே போட முடியுமா? ஆப்பிள் மரத்தை போட்டுட்டேங்க. ஆப்பிள் மரம் தானே, செடி இல்லைங்க, ஆப்பிள் மரத்தில் வரும்னு நினைக்கிறேன். சரி இந்த வாட்டி கொஞ்சம் டைம் கொடுப்போம். எது பாருங்க முட்டை இருக்கு பார்த்தீங்களா? எப்போ கோழி வளர்ந்து முட்டையை போட்டுருச்சுங்க. முட்டையை எடுத்துக்கலாம். என்ன எல்லாம் அநியாயத்துக்கு 18 கிலோவா முட்டை? ஒருவேளை அது அதான் கிராம்ல சொல்றாங்க போல, நான் தான் அதை கிலோகிராம்ல எடுத்துக்கிறேன். சரி பரவாயில்லைங்க. 3 முட்டை போட்டிருக்கா, சூப்பர் சூப்பர் சூப்பர். 2 முட்டை தாங்க. இந்த வாத்தெல்லாம் முட்டை போடாதா? வாத்தை வித்துக்கணும்னா வித்துக்கோங்கன்னு சொல்றாங்க, அப்ப வாத்து முட்டை போடாதா ஃப்ரெண்ட்ஸ்? தெரியல. சரி சரி நம்ம இந்த காய்கறி எல்லாம் பறிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ், பறிச்சிடலாம். இப்ப செம்ம காசு எனக்கு கிடைக்க போகுது பாருங்களேன் இதுல இருந்து. எப்பா எல்லாம் வெயிட் வெயிட்டா இருக்கு. இங்க ஸ்ட்ராபெரி நல்லாவே பெருசா வந்துருச்சுங்க. இதுக்கு மேல பெருசா விட வேணாம், நம்ம எடுத்துடலாம். எப்பா எவ்வளவு ஸ்ட்ராபெரி பார்த்தீங்களா? ஓகே, அந்த சைட்லயும் ஸ்ட்ராபெரி வந்துருச்சுல, எடுத்துக்கலாம். இந்த வாட்டி ரொம்ப டைம் விட்டு தாங்க நான் ஸ்ட்ராபெரி எடுக்கிறேன். அதோ இந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, ஆப்பிள் மரம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி வந்து இந்த முட்டைகோஸ். இன்னும் நம்ம இடத்துக்கு ஒருத்தன் வரான். யாரா நீரு? ஏன் இடத்துக்கு எதுக்குறா வர? போ. என்னங்க நம்ம பக்கத்துல பொண்ணு அது, ஓடி போடுங்க. ஓகே நம்ம விற்கிறதுக்கு போலாங்க. ஓ நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஓகே ஓகே, வேணுமான்னு கேக்குறாங்க. ஐயோ ஓகே நான் வாங்கிட்டேன். ஆக்சுவலா நம்ம கிட்ட விலைக்கு கேக்குறாங்க, நானே வாங்கிட்டேன். ஓகே ஓகே, டீலிங் முடிஞ்சிருச்சுங்க. ஓகே 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 ஓகே, அவங்க நன்றி சொல்லுவாங்க பாருங்க. இப்ப வேற ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க, வாத்து வேணுமான்னு கேக்குறாங்க. என்கிட்ட அவ்வளவு காசு இல்லை, என்கிட்ட அவ்வளவு காசு இல்லைங்க. ஓ நம்ம கிட்டே விற்க ட்ரை பண்றாங்க, ஆனா என்கிட்ட காசு இல்லை, என்ன பண்றது? சரி நான் முதல்ல வித்துட்டு இருங்க வாத்து வாங்கிக்கிறேன். $1000 வாத்து எவ்வளோ? சரி அக்செப்ட்னு கொடுக்கலாம். எவ்வளோ வேலை சொல்றாங்க? அக்செப்ட்னு சொன்னா விலை எவ்வளோன்னு சொன்னா வாங்கிடலாம். சும்மாவே தராங்களாங்க நமக்கு? ஆமாங்க சும்மா தந்திருக்காங்கங்க. சும்மா எப்படி தருவாங்க எனக்கு தெரியலையே. பரவாயில்ல, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்க, நமக்கு சும்மாவே தருதுங்க. இந்த இடத்துல போட்டு வச்சுப்போம். இல்ல நான் சவாரியே போலாம் போலியே. இருங்களேன், அந்த வாத்து மேல நான் உட்காந்துட்டு இருக்கேன் பாருங்களேன். இப்ப பாருங்களேன் காமெடியா இருக்கு பாருங்க. ஏங்க வாத்து மேல நான் உட்காந்துட்டு இருக்கேங்க, செம்ம காமெடி இல்ல அது பாருங்க. வாத்து பாவங்க, மூச்சு முட்டி ஏதாவது ஆயிட போகுது, நம்ம இறங்கிடலாம். ஓகே இந்த வாத்தை இங்க வைக்கலாம். இதுக்கப்புறம் இந்த வாத்தை நம்ம வளர்த்துக்க முடியாதா? என்னங்க வைக்க முடியல இங்க? எப்பவுமே நான் வாத்தை வைப்பேன்ல, இங்க வைக்க முடியல. வைக்க இங்க வாத்தை. ஐயோ வாத்தை வைக்க முடியலங்க. அவ்வளவுதானா? அப்ப இந்த வாத்தை நான் வித்துதான் ஆகணுமா? சரி சவாரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இது மேல உட்காந்து நம்ம சவாரி பண்ணலாம். இன்னொன்னு அந்த பொண்ணு கிஃப்ட் தருதுங்க, இது எடுத்துக்கிட்டா போச்சு. கிஃப்டா என்ன? அது நமக்கு தருதா என்னன்னு? தரதா இருந்தா வாங்கிப்போங்க, ஃப்ரீயா கிடைக்குதுன்னா வாங்கிக்கலாங்க, தப்பு இல்லைங்க. ஓகே வாங்கிட்டோம். வேற என்ன கேக்குது? வேற என்ன? வாத்து என்ன நம்ம கிட்ட தர மாதிரி தந்துட்டு வாங்கிட்டு போயிடுச்சுங்க அந்த வாத்தை. தர மாதிரி தந்துட்டு வாங்கிட்டு போயிடுச்சா? அடடே. சரி அது வந்தா நம்ம வாங்கிப்போம். முதல்ல நம்ம விற்போங்க எல்லாத்தையும். சரி எல்லாத்தையும் பறிப்போம், அதுக்கப்புறம் போய் விற்போம். இந்த மரத்துல இருந்து பறிச்சாச்சு. வேற பறிச்சிரு இதெல்லாம் பறிச்சிரு. ஓகே பறிச்சிட்டோம். ஸ்ட்ராபெரி எல்லாம் நல்லா பெருசா வந்துருச்சா? ஸ்ட்ராபெரி எல்லாம் எடுப்போமா? ஓகே. என்ன ஸ்ட்ராபெரி செடி வேஸ்டே ஆகாது போலங்க, எவ்வளவு பழம் தந்துருச்சு. இன்னும் கூட செடி நல்லா இருக்குங்க.
ஓகே ஓகே, அடுத்து இங்க இங்க ஆப்பிள் மரம் வந்துருச்சு. ஆப்பிள் கிடைச்சிருமாங்க? ஆப்பிள் மரம் நல்லா வளர்ந்து கிடக்குது. ஆப்பிள் கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஆப்பிள் எங்க. இன்னுங்க ஆப்பிள் இன்னும் கிடைக்கலையேங்க நமக்கு. இன்னும் வளரணும் போல. சரி, இந்த முட்டைக்கோசு வளர்த்துமே, முட்டைக்கோசை எடுக்க முடியுமா? இல்லைங்க, முட்டைக்கோசு இன்னும் எடுக்கிற ஸ்டேஜுக்கு வரலங்க. நம்ம போய் விற்கலாங்க. சரி, முட்டை ஏதாவது போட்டிருக்கா பார்ப்போம். இப்போ ஒரு முட்டை போட்டு வச்சிருக்கு. ஒன்று தான் போட்டுதா? அது 3 போட்டிருக்குங்க. சூப்பர். இதெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கு தீனியே நம்ம போடுறது இல்லை, எப்படி இது வளருது? நம்ம தீனியே வாங்கி போட மாட்டோம், ஆனா இந்த கோழி வளருதுங்க. சரி, நம்ம போய் விற்போம். என்ன விற்கலாம்? இருக்கிற எல்லாத்தையும் விற்கிறோங்க. என்கிட்ட இன்னும் வாத்து இருக்குங்க. பாருங்க, அந்த வாத்து என்கிட்ட இருக்கதான் செய்யுது. இது நான் வளர்த்த வாத்தோ? ஏன் அந்த பொண்ணு திரும்பி ஏதோ என்கிட்ட கேட்குதுங்க. அக்செப்ட்னு கொடுத்துடலாம். அக்செப்ட்னு கொடுத்தாச்சு. இது எல்லாத்தையும் வித்துடலாம். எப்பா, $2000 கிடைச்சிருக்குங்க. அது என்ன, ஏன் இங்கே விற்கலாமே, எதுக்காக என்கிட்ட தந்துடுது தெரியல. சரி, நம்ம இந்த வாட்டி வேற ஏதாவது மிருகத்தை வாங்குவோங்க. ஐயோ, என்ன 2000. எப்பா, முயல் குட்டி வாங்கணும்னு நினைச்சாங்க. கரெக்டா முயல் குட்டி இருக்குங்க. எங்க இதாங்க முயல் குட்டி, சூப்பரா இருக்கு பாருங்களேன். இருங்க, செம்மையா இருக்குல்ல முயல் குட்டி. நம்ம இடத்துல போய் விடலாங்க. முயல் குட்டி, யார் இந்த முயல் குட்டி? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், முயலை வாங்கிட்டோம். இனி காசு செம்மையா கிடைக்க போகுது. இங்க முயல் குட்டியை நிறுத்திடலாம். எப்பா, முயல் குட்டி தூங்குதுங்க, ரெஸ்ட் எடுக்கட்டும். இந்த கோழி பாருங்க, கோழி சைஸ் இவ்வளோண்டா இருக்கு, ஆனா முட்டை சைஸ் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்களேன். கொடுமை. சரி, வேற எப்பா. என்னங்க இந்த ஆப்பிள் மரம் எவ்வளவு பெருசாயிருச்சு பாருங்களேன். ஆப்பிள் மரம் எவ்வளவு பெருசாயிருச்சு பாருங்க. ஆப்பிள் மரத்துக்கு மேல வந்துட்டேங்க நானு. இந்த இடத்துல வந்து பாக்குறேன் பாருங்க. எல்லா இடத்தையும் நல்லா பாக்கலாங்க ஆப்பிள் மரத்துக்கு மேல இருந்து. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு கேம்ல நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.